அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 இன் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் உதவியாளர் ரோட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரோட்டேரியன் ராமநாதன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் சக்திவேல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்பு உணர்வுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லாரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ஒற்றர்கள் ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுமாறு உன்னை இறைஞ்சுகின்றோம். காலை சக்கரம் நாளை நமது இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடன் நிகழ்வை இணைந்து நடத்த எங்களுக்கு உதவிய ரோட்டரி மாவட்டம் 2981 உதவி ஆளுநர் எஸ். பாஸ்கரன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் குணபாலன் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்களின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், எனது சங்கத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், எனது சங்கத்தின் பொருளாளர் ராமநாதன் அவர்களுக்கும், எனது சங்க உறுப்பினர்களுக்கும், மேலும் பயிற்சியாளர் நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு நிகழ்வு பனை சார்ந்த பொருட்கள் பற்றி பேசவிருக்கும் பயிற்சியாளர் அவர்கள் அகிலா குணாலன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் இன்றைய காலை பொழுதில் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை அளித்து அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்தி இன்றைய நிகழ்வு சிறப்புடன் நடைபெற வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாசம் சங்கத்தின் தலைவர் ரோட்டேரியன் சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறைவேண்டுதல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல்தானே, தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம்.
வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுள் தன்னை சூழ்ந்ததல் வெற்றி. வணக்கம் ஐயா வெற்றியுள் தன்னை சூழ்ந்ததல் வெற்றியுள். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. அப்படியே வந்துடுறோம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. மெதுவா கால்கள் மேல உயர்த்தி கீழே ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். இடுப்புல கை வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்பு நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4. கைகள் நல்லா வட்டமா சுத்துறோம். 1 2 3 ஆப்போசிட்டா 1 2 3 left hand 1 2 3 1 2 3. நல்லா விரதங்களை மடிக்கிட்டு அப்படியே மடிக்கட்டு நல்லா சுத்துங்க. சுத்துங்க. கை முட்டியை நல்லா மடிக்கிட்டுங்க. அப்படியே சோல்டர் கை வச்சு சோல்டர் நல்லா 1 2 3 4 5 ஆப்போசிட்டா 1 2 3 4 5. கைகளை மெதுவாக இருக்குங்க. நான் முடிச்சுருங்க. இடுப்புல கை வச்சுட்டு நல்லா ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் ரைட் left right up down up down up down. நல்லா மூச்சு விடுங்க. திறப்பு. லைட்டா ஒரு 5 10 ஜம்ப் 1 2 3 4 5. ஓகே. காசை வச்சுங்க. தாடாஸ் முதல் இரண்டாவது நிலை, மூன்றாவது. கைகள் நல்லா உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மெதுவா கையில கை வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை சுறுசுறுப்புடைய நல்லா இலக்கமுடைய தாடாசனம். அடுத்து உட்கட்டாசனம். சேர் பொசிஷன் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து மலாசனம். காலை கொஞ்சம் அகலமா வச்சுக்கணும். வி ஷேப்ல வச்சுக்கங்க.
அப்படியே கைகளை மேல உயர்த்தி அப்படியே வணங்குவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே கால அகலமா வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விட்டு திரிகோணாசனம். கால் ரெண்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. கால் முட்டி ரெண்டு மடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நல்லா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சுடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அதுவா கைகளை இறக்கி நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. காலை சேர்த்துறீங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடணும். கோமுகாசனம். லெஃப்ட் லெக் கீழே வைங்க, ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. ரெண்டு முட்டி நேர் வரணும். நன்றாக மூச்சுடுங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா மூச்சுக்கிட்டே மேல வந்துருங்க. கைகள் மேல வைக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல பிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவாக கைகளை வந்துருங்க. நன்றாக ஒரு மூச்சு போடுங்க. கால் நேரம் நீக்கிறோம். கோமுகாசனம் நம்முடைய மூட்டுகளுக்கெல்லாம் நல்ல வலிமை ஏற்படுத்தும். மூட்டுல சுரக்கக்கூடிய அந்த பசைத்தன்மை நல்லா சுரக்கும். நம்முடைய 72,000 நாடி நரம்புகளுக்கும் நல்ல ஒரு தூண்டுதல் பயிற்சி. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ ரைட் லெக் கீழே வச்சுங்க, லெஃப்ட் மேல வச்சுக்கோங்க. முட்டி ரெண்டு நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கால் பெருவரை வச்சு நன்றாக மூச்சுங்க. மூச்சு விட்டுட்டே கீழே போகணும். உடல் இலக்கமா வச்சுக்கணும். கீழே போகும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கைகள் மேல வாங்க. ரைட் ஹேண்ட் கீழே, லெஃப்ட் ஹேண்ட் மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கைகள் மேல வைத்துங்க. மெதுவா கையை கீழே கொண்டு வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒவ்வொரு ஆசனங்களுக்கு இடையிலேயே நம்ம ஆழ்ந்த மூச்சு இருக்கணும்.
அப்பதான் அந்த ஆசனத்துடைய பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். லெக்ல கீழே, ரைட் லெக் மேல. அடுத்த பத்மாசனம். அப்படியே சின்ன வச்சு மூச்சு கவனிங்க. அப்படியே யோக முத்ரா. முன்னாடி கை நீட்டி முடிஞ்ச அளவு தலையில வந்து தலையை டச் பண்ண பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விடுது. கையை தரையில வச்சு கொஞ்சம் அப்படியே இடுப்ப மேல தூக்க ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. சூப்பர். ஒரு ஐயா அப்படியே தரையில இருந்து ஒரு அடி அழகா மேல தூக்குறாங்க. வாழ்த்துக்கள் ஐயா, நல்லா செய்யறீங்க. பத்மாசனம் 2 காலையும் மேல போட்டா தான் நல்லா மேல போடுறோம். காலை மெதுவா கீழே, ரைட் லெக் கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக் மேல வச்சு. முத்திரை. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே யோக முத்ரா. அப்படியே மெதுவா கீழே டச் பண்ணுவோம். கை நீட்டி நல்லா தரைக்கு தலையை போட்டு டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். முதிரை. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. காலை நேரா நினைக்கிறோம். வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு நல்லா ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்பிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. கால் நேரம் நிக்கணும். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சுக்கணும். ரைட் ஹேண்ட்ல பிடிச்சு நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. விஜயலட்சுமி அக்கா கையை அந்த கையை பிடிக்கணும். கையை மாற்றி பிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். ரெண்டு காலை நேரம் நின்றுட்டு தோல் ரொட்டியை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து அர்த்த சக்கராசனம். அர்த்த சக்கராசனம் செய்ய போறோம். கையை கையில வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன். கை மேல நீட்டி
ரைட் சைடு லெஃப்ட் லெக் பிடிச்சிருங்க. பிடிக்க முடியாதவங்க கையில் வச்சுக்கலாம். ஈடுபட நல்லா தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போய் நன்றாக மூச்சு விடுங்க. பவன முக்தாசனம். அடுத்த ஒட்டகாசனம் செஞ்சா கண்டிப்பா பவன முக்தாசனம் செய்யணும். காலை ரெண்டை மடக்கி பிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் ஸ்ட்ரெயிட்டா காலை நீட்டிருங்க. மூச்சு விடுங்க. அப்படியே குப்பரப்படுத்தணும். முதலையாசனம். காலை நல்லா அகலமா வச்சு குதிக்கால் உள்ள டச் பண்ற மாதிரி வச்சுக்கணும். நன்றாக மூச்சு விடுங்க. காலை சேர்த்து வைங்க. புஜங்காசனம். காலை நல்லா சேர்த்து வச்சிருக்கிறோம். கைகள் நீட்டுறோம். செகண்ட் பொசிஷன். ஃப்ளோர் ரொட்டி நல்லா கை வச்சுட்டு காலை டச் பண்ணுங்க. அடுத்து அப்படியே முதுகுத்தண்டினுடைய வலிமையான மேல். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா ஸ்லோவா கீழே நன்றாக மூச்சு விடுங்க. சலபாசனம். ரெண்டு கையும் ரெண்டு கால் நடுவில் வச்சுக்கிறோம். அடுத்த சலபாசனம். 1 leg. 1 2 3 4 5 6 7 8 9 10 relax. Left leg. 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. மூச்சு விடுங்க. இப்போ தாடையிலிருந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி கையில பேலன்ஸ் பண்ணி கால்கள் இரண்டையும் நம்ம அப்படியே இருக்கீங்க. நிறுத்திங்க. ஒரே நிலையில் நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே எழுந்திரிச்சுக்கோங்க. ஒன் சைடா திரும்பி எழுந்திரிச்சுக்கோங்க. நல்லா நம்முடைய முதுகுத்தண்டு இடுப்பு பகுதியை நல்லா முழுமையான ஸ்ட்ராங் ஆக்கிட்டு நாம நீச்சல் செஞ்சாலே நம்ம இடுப்பு பகுதி நன்றாக நம்முடைய வேலைகளை சிறப்பா செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். எந்த வழி இருக்காது.
நன்றாக நடக்க முடியும், நல்லா ஓட முடியும், நல்லா சுறுசுறுப்பா இருக்க முடியும். இந்த பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா சின்ன முத்திரை வச்சுக்கிறோம். மூச்சு பயிற்சி கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. சிறப்பு. மோதிரம் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. எல்லாத்துக்கும் மூச்சு நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாடிகள் இரண்டும் ஓப்பன் ஆகி நல்ல முழுமையான சுவாசம் பெற்றிருப்பீங்க இந்த ஆசனங்கள் செய்வதால. நல்லா மூச்சு விடுங்க. திருமூலர் புஸ்தகம் நல்லா ஆதி முத்திரை வச்சுங்க. 1 நல்லா மூச்சு விடுங்க. பிறப்பு நல்லா ஆழ்ந்து மூச்சு விடணும். நல்லா எவ்வளவு மூச்சை உள்ள உறிஞ்ச முடியுமோ அளவுக்கு உறிஞ்சிடும். அப்பதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சிறப்பு சிறப்பு. மிக மிக சிறப்பு. ஒன்றாக மூச்சு பயிற்சி செஞ்சீங்க. அப்படியே ஆனந்த முத்திரை உள்ளங்கை ஆகாயத்தில் பார்த்த மாதிரி வச்சு நல்லா மூச்சை கவனிச்சு மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. தீரும் நன்றும் பிறதர வாரம். இந்த சொல்ல நேற்று கேட்டவங்களும் நினைக்கிறோம். நமக்கு வரக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் நம்மளே தாங்க காரணம். நம்மளை மீறி யாரும் நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாத விஷ உணவுகளை, தேவையற்ற உணவுகளை யாரும் நமக்கு போது கிடையாது. நம்முடைய உடலை ஓய்வு நிலையில ஒரு 1/2 மணி நேரமாவது உடலை கவனிக்கிறதுக்காக டைம் ஒதுக்காம இருக்கிறதுக்கு யாரும் நம்ம வருத்தம் கிடையாது. அதனால நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் முழுமையான ஆற்றலை கொடுப்போம். நீண்ட காலம் வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு கிடைத்த ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஐயா. வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது சக்கரா தியானம். நமது உடம்பில் 10 முக்கியமான சக்கரங்கள் இருக்கிறது. 1 மூலாதாரம். இது எங்க இருக்குன்னா கருவாய்க்கும் இருவாய்க்கும் இடைப்பட்ட பகுதியில யூரின் போற மலம் போற 2க்கும் நடுவுல இருக்கிறது தான் மூலாதாரம். அடுத்தது சுவாதிஷ்டானம். இது எங்க இருக்குன்னா
தொப்புல இருந்து 2 இன்ச்சு கீழே. மூணாவது மணிப்புரகம், இது தொப்புள். நான்காவது இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி, இதுக்கு பேரு அநாகதம்னு பேரு. அஞ்சாவது விசுத்தி, தொண்டை. ஆறாவது இரு புருவத்திற்கும் இடைப்பட்ட பகுதி ஆக்ஞா. ஏழாவது உச்சந்தலை, சகசிராரம். எட்டாவது உச்சந்தலையில இருந்து ஒரு 1 இன்ச்சு மேல, இதுக்கு கலை, அதாவது படிப்பு சம்பந்தமான ஒரு ஞான பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 12 இன்ச்சு மேல பக்தி பீடம். 10வது சக்கரம் மீண்டும் ஆக்ஞாவில தியான சக்கரம்னு பேருங்க. மொத்தம் 10 சக்கரம் இருக்கு. இந்த 10 சக்கரத்தை டியூன் பண்ணி வச்சிருந்தோம்னா உடல் தன்னை தானே குணப்படுத்துதுங்க. அதாவது நமது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் ஒழுங்காக வேலை செய்ய வைப்பது இரு புருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற பிட்யூட்ரி சுரப்பின்னு சயின்ஸ் சொல்லுது. நாம அதை ஆக்ஞான்னு சொல்றோம். ஆக்ஞான்னு சொன்னா இது என்ன சயின்ஸே இல்லை அப்படிம்பீங்க. பிட்யூட்ரினா ஓ மாஸ்டர் கிளாண்ட் அப்படிம்பீங்க. எல்லாம் ஒண்ணுதான். நமது உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இயக்குவது பிட்யூட்ரி சுரப்பி, ஆக்ஞா. அதை வேலை செய்ய வைப்பது ஹைப்போதாலமஸ். அதை வேலை செய்ய வைக்கிறது தாலமஸ். அதுக்கு வேலை கொடுக்கறது பீனியல் கிளாண்ட். உச்சந்தல இருந்து 2 இன்ச்சு கீழ் இருக்கு. அதுக்கு பேர் ஆனந்த சுரப்பின்னு பேருங்க. விஷயத்துக்காரங்க மொத்தம் 10 சக்கரங்க. மூலாதாரம், அது கருவாய்க்கும் எழுவாய்க்கும் இடைப்பட்ட பகுதி. இது மண்ணு சம்பந்தப்பட்ட சக்கரங்க. 2வது சுவாதிஷ்டானம், இது தொப்புல இருந்து 2 இன்ச்சு கீழே, இது நீர் சம்பந்தப்பட்ட சக்கரம். மணிப்பூரகம் தொப்புள், இது நெருப்பு சம்பந்தப்பட்ட சக்கரம். இரு மார்புக்கும் இடைப்பட்ட பகுதி அநாகதம், இது காற்று சம்பந்தப்பட்ட சக்கரம். தொண்டக்குழி விசுத்தி, இது ஆகாயம் சம்பந்தப்பட்ட சக்கரம். இரு புருவத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது கிரியா யோக சக்கரம். உச்சந்தலையில் இருக்கிற சகசிராரங்கிறது கர்ம யோக சக்கரம். 2 இன்ச்சு மேல ஞான பீடம், ஞான யோக சக்கரம். 12 இன்ச்சு மேல, 1 அடிக்கு மேல இருக்கிறது இறைவன் பீடம், பக்தி யோக சக்கரம். 10வது சக்கரம் மீண்டும் உருவமத்தி, இதற்கு பேரு தியான சக்கரம் பேருங்க. இந்த 10 சக்கரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சாச்சா? இப்ப பயிற்சி எப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு முத்திரை இருக்கு. அதாவது இங்க பாருங்க, சின் முத்திரை இருக்கு இல்லையா? சின் முத்திரால 2 கையை வச்சுக்கிட்டு இப்ப என்ன பண்ணணும், இங்க பாருங்க, இடது கையை கீழே வச்சு வலது கையை மேல வச்சு 2 அந்த கட்டை விரலும் லேசா 2 ஆள்காட்டி விரலும் லேசா டச் பண்ணிட்டு இருக்கணும். இப்படிதாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி விரல் மேல விரல் வைங்க, இடிச்சுக்கும். அவ்வளவுதான். வலது கையை மேல வச்சீங்கன்னா இதுக்கு பேரு பைரவ முத்திரைன்னு பேருங்க. இடது கையை மேல வச்சீங்கன்னா பைரவி முத்திரைன்னு பேரு. ஆண்கள் வலது கையை மேல வைக்கணும், பெண்கள் இடது கையை மேல வைக்கணும். இது ஒரு முத்திரை. இந்த முத்திரையை தான் முதல் 3 சக்கரத்துல பிடிக்கணும். அடுத்த 3 சக்கரத்துல இங்க பாருங்க, நமஸ்கார முத்திரை. அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, இதுக்கு நமஸ்கார முத்திரை பிடிக்கணும். உச்சந்தலையில மிருகி முத்திரை பாருங்க, மான் முத்திரை. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு மேல நமஸ்கார முத்திரை. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு 12 இன்ச்சு மேல அங்கேயும் நமஸ்கார முத்திரை பிடிச்சுக்கணுங்க. கடைசியா அந்த கையை மெதுவா கொண்டு சின்முத்திரால உட்கார்ந்துட்டு உருவ மத்தியில 10வது சக்கரம் நினைக்கிறேங்க. இதான் பயிற்சி. இந்த பயிற்சி எப்படி பண்ணணும்னு சொல்றேன். வழக்கம் போல சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், வஜ்ராசனம், இப்படி உட்காந்துக்கணும். முதுகு நேரம் இருக்கணும். உட்காந்தாச்சா? உட்காந்துட்டீங்க பாருங்க. முதல்ல கண்ணை மூடிட்டு இந்த பைரவ பைரவி முத்திரை, ஆண்களாக இருந்தா பைரவ, பெண்களாக இருந்தா பைரவி முத்திரை பிடிச்சிட்டீங்க பாருங்க. மூலாதாரம் சக்கரத்துல வச்சுட்டு கண்ணை மூடி நாம என்ன பண்ணணும், ஆ ஊ இம் அப்படின்னு 3 உச்சரிப்புகள் கொடுக்க வேண்டும் பாருங்க. அந்த சக்கரத்துல வச்சுட்டு மனசு அந்த இடத்துக்கு போயிடணும். அதான் முக்கியம். மனசு அந்த இடத்துக்கு போயிட்டு பாருங்க. மூச்சு காத்து இழுத்துட்டு ஆ ஓ ஒரு சக்கரத்துல கவனத்தை வச்சு ஆ ஊ இம்னு சொல்லணும். சொல்லி முடிச்சோன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மெதுவா அடுத்த சக்கரம் வரும்.
அங்க ஆ ஊயும் சொல்லணும். மறுபடியும் அடுத்த சக்கரம் வரணும், ஆ ஊயும் சொல்லணும். 3 சக்கரம் முடிச்ச உடனே முத்திரையை மாத்திடணும். அநாகதம் ஆ ஊயும், விசுத்தி ஆ ஊயும், ஆக்ஞா ஆ ஊயும், மிருகி முத்திரை ஆ ஊயும். அதுக்கு மேல உச்சநில இருந்து 1 இன்ச்சு மேல வந்து நமஸ்காரம் வச்சு, நமஸ்காரம் மேல கையை வச்சு ஆ ஊயும். 1 அடி மேல இறைவன் பீடத்துல மறுபடியும் நமஸ்காரத்தை மேல கொண்டே வச்சு ஆ ஊயின்னு சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு மெதுவா கையை எடுத்துட்டு வந்து தொடைக்கு மேல வச்சுக்கிட்டு குரு மத்தியில ஆ ஊ இம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து இருக்கணுங்க. இதுதாங்க சக்கரா தியானம். இந்த சக்கரா தியானம் பண்ணா என்ன லாபம்னு சொல்றேங்க. அதாவது நம்ம உடம்புல எல்லா ஹார்மோன்ஸும் ஒழுங்கா சுரந்தா உடம்பு தன்னைத்தானே குணமாயிருங்க. சில பெண்களுக்கு மீசை முளைக்குது, ஆண்களுக்கு வந்து மார்பு பெருசாகுது, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. மென்சஸ் வந்து ஒழுங்கா வரமாட்டேங்குது, ஆண்மை குறைவு இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வியாதி ஏன் தெரியுமா வருது? எல்லாத்துக்கும் காரணம் உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் மிஸ்மேட்ச், ஒழுங்கா சுரக்கிறதே கிடையாது. இந்த சக்கராதானத்தை ஒழுங்கா பண்ணிட்டு வந்தா கண்டிப்பாக சொல்றாங்க இல்லையா ஹார்மோன் இன்பேலன்ஸ்னு, அது சரியாயிருங்க. ஒரு பெண் பெண்ணாக இருப்பாங்க, ஆண் ஆணாக இருப்பாங்க, நமக்கு தேவையான எல்லா சுரப்பையும் சுரக்குங்க. சக்கரா தியானம் ஒரு அருமையான தியானம். இதை நீங்க இந்த ஆவின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பொதுவா ஓம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதாவது நீங்க 1 முறை சொல்லலாம், 3 முறை சொல்லலாம், 4 முறை சொல்லலாம். ஆக மொத்தம் 10 சக்கரங்களை நினைக்க வேண்டும். அதில் ஏதாவது ஒரு உச்சரிப்பையை கொடுக்க வேண்டும். கடைசியாக முடிந்தவுடன் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார வேண்டும். முடிந்தவுடன் 2 கைகளை மெதுவாக உரசி கண்ணுல மசாஜ் பண்ணி முதல்ல உள்ளங்கையை பார்க்கணும். இதுவே சக்கரா தியானம். சக்கரா தியானத்துல நிறைய டைப் இருக்குது. நம்ம பார்த்திருக்கிறது ஒரு வகையான டைப். சக்கரா தியானம் செய்வோம். ஹார்மோன்களை ஒழுங்காக வேலை செய்ய வைத்து, நம்ம உடம்புல அனைத்து சுரப்பிகளிலும் ஒழுங்காக வேலை செய்ய வைத்து உடல் தன்னைத்தானே குணப்படுவதற்கு ஏற்பாடு செய்வோமாக. செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகளை சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து பணியை சார்ந்து பல்வேறு விஷயங்கள், பல்வேறு செய்திகளையும் நமக்கு அற்புதமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வையும், அதாவது பணியை சார்ந்து ஒரு அற்புதமான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அகிலா குணாளன் மேடம் அவர்கள் இன்றும் அந்த பனையை சார்ந்த பொருட்களை நாம் எப்படி தயார் செய்ய முடியும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே நமக்கு பனை சார்ந்த பொருட்களை எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி விளக்கம் அளிக்க அகிலா குணாளன் மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். கொஞ்சம் இந்த வீடியோ வந்து இப்போ நெட் இங்க கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால வீடியோ மட்டும் ஆன் பண்ண முடியல. மற்றபடிக்கு இன்றைய பனை சார்ந்த உணவுகள் வார வாரம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில வந்து கிட்டத்தட்ட பனம் பழம் அப்படிங்கிறது வந்து இது முடியக்கூடிய தருணம். இதுக்கப்புறம் வந்து இனி ஒரு 20 இப்போ வந்து பனை விதைகளை விதைச்சு அதுல இருந்து பனங்கிழங்கு உற்பத்தி செய்யறதுக்கான காலகட்டம் இது. நீங்க வந்து ஒரு பொங்கல், தை மாதம் 1ஆம் தேதி அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கோட உற்பத்தி நெறையா இருக்கும். பனங்கிழங்கு நெறையா வந்து நமக்கு வந்து கடைகள்ல வந்து விற்பனைக்கும் வரும். அப்படி நல்ல கிழங்குகள் வரும்போது, கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா, நல்ல திரட்சியா, பெருசா நல்ல திரட்சியா இருக்கிற கிழங்குகள் நெறையா வந்து கடைகள்ல பார்த்துருக்கேன். பெரும்பாலும் அது வந்து அந்த மாதிரி திரட்சியா வர்றதுக்கு வந்து சில அ ம அ ரசாயன உரங்கள வந்து போட்டு தான் வந்து அந்த மாதிரி திரட்சியான கிழங்குகள வந்து உற்பத்தி செய்றது உண்டு அப்படிம்பாங்க. அ அதனால வந்து அப்படியான கிழங்குகள தவிர்த்துட்டு, ஒரு சராசரியா ஒரு நமக்கே தெரியும் இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போதே தெரியும். இது வந்து ரொம்ப திரட்சியா இருக்கு இந்த கிழங்கு. ஒரே சீரா இருக்கும். மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரே சீரா இருக்கும். அப்படியான கிழங்குகள தவிர்த்துட்டு, இயற்கையிலேயே ஓரளவுக்கு நிறைய நார் சத்து இருக்கிற மாரியும், அதே மாரி ரொம்ப திரட்சியா இல்லாத மாதிரியும் இருக்கிற கிழங்குகள நம்ம பார்த்து வாங்குறது வந்து சிறப்பு. இது வந்து ஒரு சின்ன குறிப்பு மட்டும் தான். நம்ம வந்து பனங்கிழங்கு வாங்கும்போது நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது. மாவு கிழங்காவே கிடைக்கும். ஒரு சில இப்போ த அ அ து திருநெல்வேலி, அப்புறம் வந்து இந்த திருச்செந்தூர் இந்த பகுதிகள்ல இருந்து வர கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாவு சத்து வந்து அதிகமாவே கிடைக்கும். அப்படியான கிழங்குகள் கிடைக்கும்போதும் நம்ம வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம்.
இந்த பனங்கிழங்குகள் பனங்கிழங்குல வந்து என்ன நன்மை நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிப்படையில வந்து பனங்கிழங்குல வந்து நார் சத்து ரொம்ப அதிகம். அதுல அந்த சின்ன சின்ன நாரோட தான் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு தேவையான நார் சத்த வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நார் சத்து எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, உடல் கழிவு நீக்கத்துக்கு நார் சத்த விட ஒரு சிறந்த உணவு எதுவுமே கிடைக்காது. அப்போ நான் அடிப்படையில உடல் கழிவு நீக்கத்துக்கு எனக்கு வந்து உடல்ல வந்து நார் சத்து சேர்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து அ அ மாவு பொருட்களோ, இல்ல வந்து அதிக புரத உணவுகளாவோ, இல்ல கொழுப்பு நிறைந்த உணவுகளாவோ நம்ம சாப்பிடும்போது, கூடிய மட்டுக்கும் நெறைய நார் சத்து மிக்க உணவுகளையும் நம்ம சேர்த்து சாப்பிடணும். இதுதான் வந்து நம்ம உணவு பழக்கத்துல ரொம்ப அடிப்படையில இருக்க வேண்டிய விஷயம். அ அந்த வகையில வந்து பனங்கிழங்குக்கு வந்து நார் சத்து ரொம்ப அதிகம். இப்ப இந்த பனங்கிழங்கு வச்சு நம்ம நெறைய உணவுகள் பார்த்துருக்கோம். அதாவது அத வந்து வேக வச்சு, ஆ வெள்ளைக செ சின்ன சின்னதா கட் பண்ணி, வெயில்ல காய வச்சு, அத வந்து ஒடியலா நம்ம மாத்தி, நம்ம வந்து நெறைய உணவு பதார்த்தங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆனா, இன்னைக்கு வந்து பனங்கிழங்கு அப்படியே கிடைக்கும்போது, நம்ம அத அவிச்சு, அதையும் வந்து ஒரு சின்ன சின்ன இப்போ ரொம்ப அடிப்படையில எப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அது வந்து ஆ இப்போ ஒரு அ ஒரு 9 வயசு, 5 வயசு, 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் அந்த குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்ப அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல நமக்குமே வந்து ஒரு சில நேரம் வந்து சும்மா நம்ம வந்து ஆ அத கடிச்சு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு போறோம். அது வந்து வித்தியாசமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆம் அதுல வந்து நீங்க வந்து ஒரு லட்டு பிடிக்கலாம். அ இல்ல ஒரு பிட்டு மாரி செஞ்சு சாப்பிடலாம். அ அ அதுல வந்து பாயாசமும் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். இந்த 3 விஷயங்களுமே வந்து நம்ம வந்து இந்த பனங்கிழங்கு அவிச்சு ஃப்ரெஷ்ஷா வச்சு நம்ம செய்யலாம். இது எப்படி செய்றது அப்படின்னா, பனங்கிழங்கு அதே மாரி வாங்கி இட்லி கொப்பரையில வச்சு நல்லா அவிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு மேல் தோலையும் நீக்கிட்டு, அத நம்ம உடைச்சு விட்டோம் அப்படின்னா, அந்த மேல இருக்கிற நார் வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் அத வந்து நம்ம துருவி இருக்கு இல்லைங்களா? நம்ம வீட்ல கேரட்டு, இதெல்லாம் துருவுவோம் இல்லையா? அந்த துருவியில நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லா பொழு பொழு பொழுன்னு நூடுல்ஸ் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்ப இதில வந்து நம்ம வந்து ஆம் அம் சம பங்குக்கு வந்து தேங்காய் பூ, ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு, ஆ தேவைக்கு ஏத்தா மாரி நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை வந்து இப்ப குழந்தைங்க அப்படின்னா, அதிகமா சேர்த்துக்குவோம். இல்ல பெரியவங்க நம்ம மட்டும் தான் அப்படின்னும்போது, அளவா சேர்த்துட்டு, ஆ இத வந்து நல்லா வந்து நம்ம ஆ நல்லா பெசஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா, இத அப்படியே சாப்பிட்டோம்னா, அது புட்டு மாதிரி. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து அரிசி மாவு புட்டு, ஆம் கேழ்வரகு புட்டு இப்படி சாப்பிடுறோமோ, அது மாரி இதையுமே வந்து புட்டாக்கி சாப்பிடலாம். இது துருவிட்டு மிக்ஸியில லேசா அந்த பல்ஸ் மோட்ல லேசா நம்ம வந்து ஒரு திருப்புனோம் அப்படின்னா, இன்னும் உதிரி உதிரியா நல்லா புழு புழுன்னு இருக்கும். அது கூட தேங்காய் பூவும், ஆ சுக்கு, ஏலக்காய், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் கலந்து வச்சு நம்ம வந்து சாப்பிடலாம். ஆ இதையே வந்து நான் லட்டா பிடிக்கணும் அப்டின்னா, ஆ இது கூட வந்து நம்ம வந்து ஆ ஹ ம ஆ நல்லா அம் வெறும் வடை சட்டியில வந்து முந்திரி, பாதாம் இந்த மாதிரியான ட்ரை நட்ஸு, அப்புறம் வந்து இது கூட வந்து அத்திப்பழம், ஆ உலர் திராட்சை இந்த மாரியான விஷயங்கள வந்து லேசா வறுத்துட்டு, அதையும் 1, 2ஆ பொடி பண்ணி, இந்த கலவையோட கலந்து, நம்ம உருண்டைகளா புடிச்சு சாப்பிடலாம். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த நட்ஸு தேங்காய் பூ இருக்கும். தேங்காய் பூ வந்து லட்டுல வந்து தேங்காய் பூவா பயன்படுத்துறதுக்கு பதிலா, கொப்பரை தேங்காய் இருந்தது அப்படின்னா, அந்த எண்ணெய் சத்தும் கலந்து நம்ம வந்து அழகா ஒரு லட்டு புடிச்சு குடுக்கலாம். அப்ப அதுல வந்து நல்ல கொழுப்புகள் நட்ஸ் சேர்க்கறதுனால நல்ல கொழுப்புகள் குழந்தைங்களுக்கு போய் சேரும். ஆ இப்போ உலர் திராட்சை இது மாரிலாம் சேர்க்கும்போது, அதுலயும் வந்து ஓரளவுக்கு நார்ச்சத்து உண்டு. ஆ அதுவும் வந்து நம்ம உடலுக்கு போய் சேருது. தேங்காய், கொப்பரை அதுவும் வந்து நமக்கு அ நல்ல கொழுப்பு தான். அதாவது தேங்காய் எண்ணெய்ங்கிறது வந்து அப்படியே நம்ம சாப்பிடும்போது அது நல்ல கொழுப்பு தான். இப்ப அந்த மாரியான நல்ல கொழுப்புகள நம்ம எடுத்துக்கிறோம். அ பனங்கிழங்குல இருக்கிற நார் சத்தும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல முழுமையான உணவா, சத்து மிகுந்த உணவாவும், சுவையாவும் நம்ம வந்து இந்த மாரி ஒரு லட்டா பிடிச்சு குடுக்கலாம். ஆ இது இது எப்படி பாயாசம் பண்றது? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுவும் ரொம்ப சுலபம். ஆ நம்ம வந்து இந்த பனங்கிழங்க வந்து நம்ம எடுத்துட்டோம் இல்லையா? அந்த பனங்கிழங்க துருவி நம்ம எடுத்திருக்கோம். இத வந்து லேசா நெய் விட்டு லேசா வதக்கிட்டு, ஆ இது கூடயே வந்து முந்திரி, திராட்சை இதையும் வறுத்து போட்டுட்டு, தேங்காய் பால் நல்லா திக்கா முதல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க.
ஆ 2வது தேங்காய் பால். ஆ நல்லா முதல் தேங்காய் பால் நல்லா திக்கா தண்ணி அளவா விட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு 2வது தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த வறுத்து ஆற வச்ச இந்த பனங்கிழங்கு, முந்திரி, திராட்சை. இப்போ முந்திரி, திராட்சைய நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் பால் அரைக்கும்போது ஒரு 5, 6 முந்திரிய போட்டும் அரைச்சு எடுக்கும்போது சுவை இன்னும் நல்லா இருக்கும். அப்போ இந்த தேங்காய் பாலெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ இதோட இந்த தேங்காய் பால் 2வது தேங்காய் பால போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு இனிப்புக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறுதியா இந்த திக்கான தேங்காய் பால நல்லா விட்டு கலந்து, இத வந்து அப்படியேவும் குடிக்கலாம். இல்ல நான் வந்து இத வந்து குளிர்சாதன பெட்டியில வச்சுட்டு, சில்லுன்னு வந்து நம்ம குடுக்கலாம். ஆ பெரும்பாலும் பாயாசங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி பாயாசம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம். ஆனா, அத விடவும் இது வந்து சுவை கூடுதலாவும், நல்லாவும் இருக்கும். ஆ இத இன்னும் அந்த துருவுனது இல்லாம, நம்ம வந்து எல்லாமே மிக்ஸியில போட்டு நல்லா அடிச்சு, ஆ எனக்கு நார் நார் வந்து தட்டுப்படக்கூடாது. இப்போ ஒரு சில நேரம் குழந்தைகள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த குறிப்பு வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம குடுக்குறோம். ஒரு 3 வயசு, 4 வயசு குழந்தைக்கு வந்து குடுக்கும்போது, பெரும்பாலும் அந்த நாரோ இல்ல வாயில ஏதாவது தட்டுப்படும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படியான சூழல்ல வந்து இந்த தேங்காயோட இந்த பனங்கிழங்கையும் சேர்த்து அரைச்சு, மொத்தமா வந்து வடிகட்டி ஆ குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நல்லா மிக்ஸியில வந்து நல்லா மாவா அரைச்சுட்டீங்க அப்படின்னா, ஆ அ மைய நல்லா திக்கா அரைச்சுட்டோம் அப்படின்னா, இது கூட நம்ம சேரும்போது, இப்ப பாதாம் கீரை நம்ம குடிப்போம் இல்லையா? அந்த பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து துருவி செய்யும்போது, ஒரு சேமியா பாயாசம் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இருக்கும். இத எல்லாமே முழுசா நம்ம அரைச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு கீர் எப்படி குடிப்போமோ, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இது கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்ப சுவையாவும், ஆ நல்லாவும் இருக்கும். பனங்கிழங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. இந்த மாரி சின்ன வித்தியாசங்கள், இல்ல எளிமையான சில சேர்மானங்கள மட்டுமே சேர்த்து, இது மிஞ்சி போனான்னா, நம்ம செய்றதுக்கு வந்து ஒரு 10லருந்து 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். ஆனா, ஒரு வித்தியாசமான உணவா, ஒரு நல்ல சத்து மிகுந்த உணவா நம்ம வந்து எல்லாருக்கும் வீட்ல வந்து செஞ்சு குடுக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி. நன்றி, நன்றி மேடம். இன்றைய வேளையில் நமக்கு தொடர்ந்து பனையை சார்ந்து பல்வேறு செய்திகள் சொன்னாலும், இன்னைக்கு வந்து அந்த பனங்கிழங்குலேருந்து நமக்கு எப்படி நம்ம வந்து அதுவும் பழம் வந்து முடியிற சீசன், நமக்கு பனங்கிழங்கு நம்ம ஆரம்பிக்கிற சீசன் அப்படிங்கிறத வந்து நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில நம்ம தொடர்ந்து எப்படி பனங்கிழங்குலேருந்து நம்ம என்ன பொருள் செய்ய முடியும்? அதுக்குண்ட அந்த ஒடியல் மாவு கூட போன வருஷம் நமக்கு அதுக்குண்டான ஒரு வகுப்படுத்திருந்தாங்க. அந்த மாவுலேருந்து நமக்கு வந்து பாயாசம் பல்வேறு அ ஸ் பொருட்கள் செய்றதுக்கு, உணவுகள் செய்றதுக்கு நமக்கு அற்புதமா இன்றைய நிகழ்வு நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி குடுத்து, அந்த பாயாசம் ஆ மாவுலேருந்து பனங்கிழங்கு மாவுலேருந்து நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பித்து குடுத்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி மேடம். நன்றி சார். அவங்களும் தொடர்ந்து நமக்கு வந்து பல்வேறு பணியை சார்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்ப நீங்க செய்து பார்த்ததுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. இல்ல மேடம் அட்மிட் பண்ணீங்க மியூட்ல இருக்கு. வணக்கம்ங்கம்மா. ஆ ஆ வணக்கங்கம்மா. நான் தேன்மொழி பேசுறேங்கம்மா. இது வணக்கம். குழந்தைங்க வந்து கொஞ்சம் கஞ்சி மாரி வச்சாவே, கொஞ்சம் ம். கச்சாப்ல இருக்குது அப்படின்னு சொல்லி குடிக்க மாட்டேன்றாங்க. ஆமா. அது அதுக்கு லேசா என்ன கொழுப்பு இருக்கும். ஆ அ அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அதுல வந்து அ அ இந்த மாதிரி நட்ஸு, தேங்காய் பூ இந்த மாதிரியான விஷயங்கள கலந்து குடுக்கும்போது, அந்த துவர்ப்பு வந்து கொஞ்சம் மட்டுப்படும். சரிங்கம்மா. அப்ப வந்து குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. பொடியல் மாவு வந்து நம்ம சேர்க்கும்போது, ஆ இப்ப சத்து மாவு இதெல்லாம் நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு ஆமாங்கம்மா. குடுக்குறோம் இல்லையா? ம், அதுல ம். வந்து இப்ப நான் அம் ஒ 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சத்து மாவு எடுத்துக்கிட்டேன்னா, அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பனங்கிழங்கு மாவு சேர்த்துக்கிட்டா போதும். நம்ம வந்து அதையும் சம பங்குக்கு சேர்க்கும்போது, துவர்ப்பு ம், வந்து ரொம்ப ம். அதிகமா இருக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க.
மாவு சரிங்கம்மா. எடுக்கும்போது ஆ ஆ ஒரு ஒரு விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கணும். இப்ப நான் வந்து 1 கிலோவுக்கு மாவு ரெடி பண்ணணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 கிழங்கு வரைக்கும் நான் வேக வச்சு பண்ணா தான் வந்து எனக்கு அந்த 1 கிலோ அளவுக்கு மாவு கிடைக்கும். அப்ப அது வந்து சரிங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும்போது, அத வந்து ஆ அளவா நம்ம வந்து உணவுகள வந்து சேர்த்துக்கணும். இப்ப நான் தோசை மாவுல சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5, 6 பேருக்கு நான் தோசை ஊத்துறேன் அப்படின்னா, 2லேருந்து 3 ம். டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த பொடியல் மாவ வந்து நம்ம பயன்படுத்தினா போதும். அதிகமா பயன்படுத்தும்போது துவர்ப்பு வந்து ரொம்ப அதிகமா தெரியும். சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு டவுட்டுங்கம்மா. நம்ம அந்த மாவ வறுத்து யூஸ் பண்ணிக்கலாமாங்கம்மா? நம்ம வறுத்தும் பயன்படுத்தலாம். வறுக்கும்போது அந்த கொஞ்சம் அந்த காரத்தன்மை அந்த மாரி இருக்கிறது குறையுங்களா? காரல் வந்து உங்களுக்கு எப்ப குறையும் அப்படின்னா, நீங்க அந்த மாவ நல்லா அலசணும். ஓ! அலசும்போது சிகப்பா தண்ணி வரும். அது ஆ, ஆ. அலசி அத நீங்க வந்து அந்த தண்ணிய ஒரு 5, 6 தடவ அலசும்போது, ஒரு கட்டத்துல ம். வந்து தண்ணி தெளிவா வரும். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு அந்த துவர்ப்பு அதிகமா தெரியாது. சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வணக்கங்க. வணக்கம்மா. ம். அது இப்போ அந்த வேக வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொன்னீங்க இல்லைங்களா? பனை ஓலை வச்சு தான் நம்ம வேக அ வைக்கணும். அத அது ஆமா. இப்ப தண்ணி நிக்க வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. அதான் நிக்க வச்ச மாதிரினா, இப்ப நமக்கு இங்க பனை ஓலை கிடைக்காது இல்லைங்களா? ஆமா. அது பனை நான் ஓலை சின்ன கிடைக்கலன்னா, நம்ம இட்லி தட்டுலயே வச்சு நம்ம வேக இட்லி வச்சுக்கலாம். தட்டுலயே வச்சு அத அது படுக்க வச்ச மாரி தானே இருக்கு. அது நிக்க வைக்கிறதுக்கு நான் கிண்ணம் வச்சு நம்ம வேக வைக்கலாமா? இட்லி தாராளமா கொப்பரையிலேயே. பண்ணலாம். தாராளமா ஆ. பண்ணலாம். இப்ப நம்ம வேக வச்ச உடனே நீங்க அது ஆறுனா திருவுனா, அது துருவல் மாதிரி வருமா? அது ஏன்னா வேக வச்சது இல்லையா? கொஞ்சம் கொழ கொழன்னு தானே இருக்கும். அது ரொம்ப அது மாவு இல்ல. மாரி. கெட்டியா இருக்குது. கிழங்கு வந்து இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு மாரியோ, இல்ல மத்த கிழங்கு மாதிரியோ இருக்காது. இது ரொம்ப ஆ. கெட்டியா உங்களுக்கு சாப்பிடும்போதே அந்த வித்தியாசம் தெரியும். சரி. ஆ, ஆ, ஆ. அந்த கிழங்கே வந்து ரொம்ப கெட்டியா தான் இருக்கும். துருவும்போது நம்ம கேரட் எப்படி துருவுறோமோ அப்படிதான் இருக்கும். ஆமா. வேக வச்ச கிழங்கே ஓ! துருவுனாலுமே கேரட் ஒரு பச்சை கேரட்ட துருவுனா எந்த மாரி இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கும். அழகா சரி, சரி, வரும். சரி. வெதக்குனா கூட ஒண்ணா சேராது. அப்படியே தனித்தனியா தான் ஒண்ணு இருக்கும். ஒண்ணு அது லேசா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். ஆனா ஓ! நம்ம வந்து மத்த இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. அதுக்கு சரி, தான் நம்ம சரி, சரி. தேங்காய் சேர்க்கிறோம், உலர் திராட்சை இதெல்லாம் சேர்க்கும்போது ஒண்ணும் தெரியாது. சரி, சரி, சரி. இப்ப அந்த அந்த கிடைக்கிறது கரெக்ட் தானே? இப்போ கிடைச்சிட்டு இருக்குல்ல. அது கிழங்கு அ இப்ப இப்போ இப்போ வரக்கூடிய காலகட்டம் தான். ஆ. எப்படி சாதாரணமா சின்னதா பார்த்து தான் வாங்கணுன்றீங்களா? பெருசாலாம் பார்த்து வாங்க ரொம்ப வேணான்றீங்க. ரொம்ப திரட்சியா, பெருசா இருக்கிற மாதிரியெல்லாம் கிழங்குகள் வந்து கடைகள்ல கிடைக்கும். அந்த ம். மாதிரியான கிழங்குகள தவிர்த்துட்டு, நமக்கு தெரியும் பார்த்தாவே தெரியும். இது என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? அப்படிங்கிற ஆ. மாரி நமக்கே தெரியும். அப்படியான கிழங்குகள தவிர்த்துட்டு, கீழ் பக்கம் கொஞ்சம் தடியாவும், மேல வந்து அது ஊசியா, கூரா வரணும். ஆமா. ஊசி. அந்த ஆமா. மாதிரி இருக்கிறது தான் வந்து சரியான கிழங்குகள். நீங்க இந்த மாதிரி அ ரசாயன சேர்மானங்கள் சேர்த்து பண்ணும்போது, கிழங்கு வந்து ஒரு சீரா தெரியும். ஆ. அத பார்த்தாவே நமக்கு தெரியும். சரி, சரி. அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அவ்வளோதான். சரி, சரி. சரி, சரி. நன்றி, நன்றிங்க. நன்றிங்க. வணக்கம் மேம். வணக்கம்ங்க. அ அ ப இது குக்கர்ல நம்ப 12 லிட்டர் குக்கர் பெரிய குக்கர் இருக்கு இல்லைங்களா? அதுல வச்சுட்டு தண்ணி ஒரு சொம்பு அதுல ஊத்தி ஒரு 10 கிழங்கு வச்சா கூட ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி அதுல கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு, மூடி போட்டு 3 விசில் 4 விசில் விட்டு நீங்க இறக்குறேன் அதுல நான். வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும், ஒரு 2, 3 பல்லு பூண்டும் சேர்த்து போட்டு வேக வச்சுடுங்க. அதுல தண்ணி வந்து அடியில ப்ரௌனா இருக்கு. குக்கர் கூட கலர் ஆயிடுது. ஆமா. அத அது கீழ கொட்டிட்டு நம்ம கிழங்கு எடுத்து உரிச்சு கிழங்கு சாப்பிட்டுக்கிறோம். அது எடுத்துக்கலாம். அ நான் எப்பவுமே அந்த மாரி தான் பண்றேன். குக்கர்ல தான் வச்சு வேக வைக்கிறேன். ம். பெரும்பாலும் பிரஷர் அ குக் பண்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் குக்கா பண்ற வரைக்கும் ஆ அ 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து நம்ம பெரும்பாலும் வந்து ஸ்லோ குக்டு ஃபுட் தான் சாப்பிடணும். அதாவது ரொம்ப வேகமா, துரிதமா தயாராகும் உணவுகள் வந்து நம்ம எப்படி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நெனைக்கிறோமோ, அதே தான் வந்து உணவு நம்ம செய்றம்போதும். ஆ இப்ப அரிசியோ, எதுவோ நம்ம வடிக்கும்போதோ, செய்யும்போதோ அது வந்து ரொம்ப ஸ்லோ குக்டு ப்ராசஸா இருக்கணும். ஆ நம்ம வந்து அப்படிதான் இத்தன நாள் செஞ்சு சாப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ ஆ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரஷர் குக்கர வந்து அவாய்ட் பண்ணிட்டு, இந்த ஓப்பன் குக் பண்ணி பாருங்க. இது ஒரு மேம் சின்ன அது டிப்.
எங்க அம்மா சட்டியில வச்சு அது மேல ஒரு சட்டியை கவித்தி வேக வைப்பாங்க அடுப்புல. அது ரொம்ப ஆமா நேரம் ஆகும். இப்ப நம்ம ஆமா கேஸ்ல வைக்கிறது நமக்கு அந்த மாதிரி சட்டியும் இல்ல. அது குக்கர் தான் இட்லி இருக்கும். கொப்பரை இருந்ததுன்னா இட்லி கொப்பரையில வச்சு சிம்ல வச்சு வேக வைங்க. அது மெதுவா குக் ஆகும்போது ஒரு சீரா உணவு வந்து வேகும், நல்லாவும் இருக்கும். இது எனக்கான அனுபவம் அது. நம்ம ஸ்லோ குக்டா செய்யும்போது அதோட சுவை வந்து இன்னும் அதிகரிக்கிற மாதிரி எனக்கு தோணும். நீங்க அரிசியே குக்கர்ல வடிக்கிறதா வச்சா கூட இருந்தாலும் நமக்கு ரொம்ப நேரம் ஆ தான் ஆகுது மேம். அதுவும் விசில் வரதுக்கு 3 விசில் வரணும். அப்ப பார்த்தாலும் நம்ம எடுத்தா அது கெட்டிமா தான் இருக்கும். சாஃப்ட்டா வெந்திருக்குன்ற சாஃப்ட்டே ஃபீல். ஆகாது. ஆமா. பனங்கிழங்கு அந்த மாரி சாஃப்ட்டா ஆகாது. வெந்திருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கும். வெந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆ அது நம்ம உடைச்சு பார்த்தா தெரியுது இல்லைங்களா? அதுல கொஞ்சம் அந்த கலர் மாறி இருக்கும் உள்ள. ம். அந்த வெள்ளை கலர் வந்திருக்கும். அதுதான் நமக்கு வெந்திருக்கு அப்படின்றது ஒரு ஃபீல் வரும். ஆமா. அ இப்படி வச்சா ரொம்ப நேரம் ஆகும்ன்றது ஒரு ஒரு இது. ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ குக் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம உடல் ஆரோக்கியமும் அதுல இருக்குது அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு பிரஷர் குக்கர வந்து அவாய்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அதுல அடியில இருக்கிற தண்ணி நம்ம கீழ கொட்டிடணும். அந்த மாதிரி தான் வேக ஆமா, வைக்கணும்னு ஆமா, சொல்லி. ஆமா. அது பித்தத்தன்மைய எடுத்துரும். அதிகப்படுத்தும். ஆமா. அதை எடுத்து அது மாதிரி தான் பெரியவங்க சொன்னதுதான். அது எனக்கு ம். ஓகே. தேங்க்யூ. ஓகே. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மா நல்ல வணக்கங்கம்மா. சேவையா. வணக்கம். அம்மா நான் அங்கேயே இருக்கேன் நீங்க. அந்த வணக்கம். பனம்பழத்தோட பருப்ப எடுத்து அ கிடைக்கும்போது எடுத்து அந்த சோலார் ட்ரையர் மாரி அத ட்ரை பண்ணி பவுடரா எடுத்து வைக்கலாங்களா? அது ஏதாவது ட்ரை பண்ணி தாராளமா வைக்கலாம். வாய்ப்பு இருந்தா செஞ்சு வச்சு எடுத்து வச்சு பாருங்க. நெறைய கிடைக்கும்போது நம்ம எடுத்து அந்த மாரி வச்சுக்கலாம்லங்க? ஆமா, தாராளமா. ஓ! சரி, சரிங்கம்மா. அது எனக்கு நன்றிங்கம்மா. எங்க வந்து சின்ன யோசனை இருக்கு அப்டின்னா, அத நல்லா சோலார் ட்ரை பண்ணினாலுமே வந்து ஷீட்டா தான் எடுக்க முடியும். அத பவுடர் பண்ணா எவ்வளோ தூரத்துக்கு பவுடர் ஆகுதுன்றது வந்து எனக்கு தெரியல. பிசு பிசுன்னு இருக்கும் ஒரு சில நேரத்துக்கு. ஆ சுத்தமா அத வந்து அது. ஆ சுத்தமா ட்ரை ஆன மாதிரி எனக்கு தெரியும். சோலார் ட்ரையர் வச்சு நான் பயன்படுத்தல. ஆனா அ ரெகுலர் டீஹைட்ரேட்டர் வச்சு நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். அது வந்து சரி, சரி. அதாவது ஷீட் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறலாமே தவிர, அத வந்து பவுடர் ஃபார்ம்ல வந்து மாத்த முடியல என்னால. ஒருவேள சோலார் ட்ரையர் இருந்ததுன்னா, நீங்க அத முயற்சி பண்ணி பாருங்க. அத எடுத்து வச்சுட்டு நீங்க அத ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்களா? இல்ல வெளியவே வச்சுட்டீங்களா? வெளிய வச்சு ரொம்ப நாள் இருக்குமா அப்படி கெடாம? ஏர் டைட்டா வச்சிருந்தேன். 1 வாரம் வரைக்கும் வச்சிருந்தேன். ஒண்ணும் தெரியல. ஆ சரி, சரி. அத அத வச்சு என்ன பதார்த்தங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னும் அந்த முயற்சியில இறங்கல. ஆனா, அத சரி. ட்ரை பண்ண முடிஞ்சது. அதுவரைக்கும் செக் பண்ணேன். பவுடரா மாத்துறது வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பண்ண முடியுமான்றது. ஆனா, நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி கண்டிப்பா. பண்ணிட்டு உங்க அனுபவங்கள வந்து கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா பண்றேங்கம்மா. அப்புறம் இந்த தேங்காய் பால் இது சொன்னீங்கல்ல பாயாசத்துக்கு, தேங்காய் பால் ஆமா. சூடு பண்ண வேண்டாமா? இல்ல லேசா சர்க்கரை போட்டு சூடு பண்ணிக்கலாமா? சூடெல்லாம் பண்ணக்கூடாது. தேங்காய் பால் நம்ம பயன்படுத்தும்போது, அத வந்து அடுப்புலயே ஏத்தக்கூடாது. ம். அதனால தான் முதல்ல வந்து நெய்யில வந்து மத்ததெல்லாம் வறுத்து ஆற வச்சு தனியா வச்சுருங்க அப்டின்னது. சரி, சரி, சரிங்கம்மா. சரி ரொம்ப நீங்க நன்றிங்க. நன்றி. நான் அது பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் நான் அந்த ட்ரை நிச்சயமா, பண்றது. நிச்சயமா. நிச்சயமா சொல்லுங்க. சரிங்க. ஏன்னா அது வெறும் வயித்துல சாப்பிடலாமா நீண்ட மேம்? ஒரு என்னங்க? வெறும் வயித்துல பனங்கிழங்கு சாப்பிடலாங்களா? வெறும் அதெல்லாம் சாப்பிடலாங்க. ஒண்ணும் ஆகாதுங்க. ஓகே. இளநீ தான் சாப்பிடக்கூடாது. வணக்கம்மா. வணக்கங்க. நான் பாதியில தான் வந்தேன். அதனால எனக்கு புரியல. அந்த கிழங்கு இப்ப விக்குதுல்லம்மா, அத வாங்கி திரும்ப நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கறதுனால திரும்ப வேக வச்சுக்க சொல்றீங்களா? இப்ப பாயாசம் எல்லாம் பண்றதுக்கு. பச்சை கிழங்கா கிடைக்கும். பச்சை கிழங்கா கிடைக்கிறது தான் வந்து வேக வச்சுது. ஒரு சில நேரம் ம். வேக வச்சே வச்சிருப்பாங்க. அது எந்த ஆமா. அளவுக்கு வந்து பாதுகாப்பானதுன்றது நமக்கு தெரியாது. எத்தன நாள் ஆச்சுங்கிறதும் நமக்கு தெரியாது. சரி. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பச்சை கிழங்கா வாங்கி நம்ம வீட்ல அவிச்சு, இந்த மாதிரி பதார்த்தங்களா செஞ்சு குழந்தைங்களுக்கு குடுங்க. சரிங்கம்மா, சரிங்க. நன்றிம்மா. ம். வணக்கங்கம்மா. வணக்கம் ஐயா. வெறும் வயித்துல தான் சாப்பிடுறேன் கிழங்கு.
நான் 1 மணி நேரம் சொல்லிடுறேன் எப்படி ரிசல்ட் அப்படின்ட்டு. உணவு தானே, எல்லாமே உணவு தானே. அது என்ன பண்ணிட போகுது? அம்மா எனக்கு நான் படத்தை காமிச்சா நீங்க கிழங்கே காமிக்கிறீங்களே. ஆமாங்க ஐயா, எங்க அம்மா சுவையா அவிச்சு வச்சிருந்தாங்க, எடுத்து சாப்பிட்டாச்சு. இது 2 நாள் ஆச்சு நீங்க அவிச்சு, ஆனா நல்லா இருக்கு. இன்னும் ஃப்ரெஷ்ஷா அப்படியே வேவிச்சு 2 டேஸ் ஆச்சுங்க. நல்லா இருக்குங்க இன்னும். நல்லா இருக்கும். எனக்கெல்லாம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா அது பித்தம் மாதிரி ஆயிடும், அதனால சாப்பிடுறது இல்லை. அது உடம்பு ஒவ்வொருத்தருடைய உடம்பு பொறுத்து தான் அந்த விஷயங்கள் எல்லாம். சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, இல்லைங்களாம்மா? ஆமா, நம்ம நீங்க பூண்டு மஞ்சள் பொடி வேக வைக்கும் போது இது 2ம் சேர்த்து வேக வைங்க. பித்தத்தை தூக்கி கொடுக்கக்கூடியதுதான். நம்ம வந்து மிஞ்சி போனா என்ன ஒரு 50 கிராம் சாப்பிடுவோமா? 50 கிராம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. இயற்கை பொருள்லாம் சாப்பிடும்போது படிச்சுட்டு எல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. அடுத்தவங்க சொல்றதையும் கேட்க கூடாது. இயற்கையா கிடைக்குதுங்கும் போது நான் தைரியமா சாப்பிடலாம். கடையில வாங்கி சாப்பிடுறதுதான் யோசிச்சு சாப்பிடணும். ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றி நன்றி. இன்று நமக்கு பனையை சார்ந்து பனை கிழங்கு அதை வந்து இன்னைக்கு அற்புதமா நமக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க அந்த அளவுக்கு வந்து பயன்படுத்துறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயன்படுத்துறவங்க வந்து குழுலையும் பதிவிடுங்க. ஏன்னா மற்றவர்களும் அது செய்முறைகள் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றவர்களுக்கு ஆர்வத்தையும் தூண்டும். சரி நம்மளும் செய்யலாம். இப்ப பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு பத்தி பேசிட்டு இருக்கக்குள்ள ஒண்ணும் தெரியல. ஐயா காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அந்த பனங்கிழங்கு சாப்பிடணும் மாதிரி ஒரு ஆர்வம் வருது. அது மாதிரி எந்தெந்த செய்கையும் நம்ம நேர்ல பார்க்கக்குள்ள நமக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும். அதனால வந்து உங்களுடைய எந்த பயிற்சி நீங்க செய்யற அந்த செயல்களை வந்து நம்ம அந்த குழுவுல பதிவிடுங்க. கண்டிப்பா வந்து மற்றவர்கள் வந்து அதை செய்யறதுக்கோ இல்ல வந்து உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பின்பற்றுவாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நமக்கு தொடர்ந்து அந்த பனை சார்ந்து ஒரு விழிப்புணர்வு கிட்டத்தட்ட பனையை சார்ந்து எவ்வளவு நாள் நம்ம வகுப்படுத்த முடியும் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருந்த நேரத்துல நம்ம இந்த செஷனே வந்து பனையினால நமக்கு வந்து முழுமையடையும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு வந்து பனையிலேருந்து நமக்கு தொடர்ந்து அகிலா மேடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பயன் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த காலச்சக்கரத்துல கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். தொடர்ந்து நம்ம இந்த செஷன்ல கலந்துகிட்டு அவங்க அந்த பனை சார்ந்து ஒவ்வொரு செய்திகளையும் எந்த கேள்விகள் இருந்தாலும் அவங்க வந்து அந்த அதற்குண்டான பதிலை வந்து நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த பனையை சார்ந்த ஒவ்வொரு செய்திகளையும் சிறப்பாக நமக்கு கொடுத்து கொண்டு இன்று பனை சார்ந்த பொருட்கள் எப்படி தயார் பண்றதுங்கிறதையும் நமக்கு ஒரு அருமையான ஒரு வகுப்பெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அகிலா குணாலன் மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும். நன்றிங்க சார். நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை இன்று இணைந்து வழங்கி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாபநாச சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசான் நல்ல சிவம்மையா அவர்களுக்கும் நமக்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த அகிலா குணாலன் மேடம் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா வணக்கம் ஐயா. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்த ரோட்டரி சங்கத்துக்கும் பாபநாச ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலன் ஐயாவுக்கும் எனது ஆசானுக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா தினம் தினம் ஒரு நல்ல கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆனா நிறைய நெட்ல எல்லாம் அதிகமா ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட இந்த தகவல் தான் நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி அதை வந்து இப்ப எனக்கு நேர்ல டெய்லி நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கும் அம்மா அன்னைக்கு அகிலா மேடம் வந்து ரொம்ப சூப்பரா சொன்னாங்க பனங்கிழங்கு பத்தி. பனங்கிழங்கு அவ்வளவு அருமையான பொருள். அதை நம்ம பல வகையில பயன்படுத்தலாங்கிறத இப்ப அம்மா சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அந்த அம்மா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரியப்படுத்துகிறேன். என்னோட பயணித்த அனைவருக்கும் எனது
வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நல்ல சிவம் ஐயா லைன்ல இருக்காங்களா? ஒரே டவுட் அவங்கள்ட்ட கேட்கணும், கேட்கலாமா? கேளுங்கம்மா. ஒன்றும் இல்லை, எனக்கு டெலிவரி ஆகி நான் 4 மந்த் ஆகுதுங்க சார். இப்போ அந்த எக்ஸசைஸ்லாம் நானும் கண்டினியூ பண்ணலாமா உங்க கூட அந்த இதனால தான் நான் பண்ணவே இல்லை. அந்த அந்த செஷன்ல நான் வந்து கலந்துக்கிறதே இல்லை. எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நானு? செய்யலாங்கம்மா. 4 மாசத்துல இருந்து. இப்போ நீங்க நார்மலுங்களா ஆப்ரேஷனா? சிசரியன் சார். சிசேரியனுங்களா? அப்படின்னா ஒரு 6 மாதம் ஆகலாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம். சரிங்க ஐயா, சரிங்க. ஆனா வந்து நீங்க செய்யலாம். எப்படி செய்யலாம்னா, ஆசனங்கள் செய்யக்கூடாது. மூச்சு இழுக்கிறது, நல்லா ஸ்ட்ரெயிட்டா வந்து ஆழ்ந்து பிரீத்திங் பண்றது. மூச்சு பயிற்சி மாதிரி அதெல்லாம் பண்ணலாம்னாவே உங்களுக்கு அந்த பலன்கள் வந்து நல்லா கிடைக்கும். அந்த புண்ணியம் ஆடுறது எல்லாமே விரைவா நடக்கும். சரிங்க சரிங்க. அதுவும் பண்றீங்களா? மூச்சு பயிற்சி எல்லாம் பண்றீங்களா அதுல? என்னங்கம்மா? நீங்க அதெல்லாம் அதுவும் பண்ணுவீங்களான்ற கிளாஸ்ல, காலை கிளாஸ்ல? பண்ணுவாங்க, பண்ணலாம். சரிங்க சரி, நான் அதெல்லாம் மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இந்த கபாலபதி செய்யறோம். சரிங்க. அதையுமே ஒரு ஃபாஸ்டா எடுத்து விடாம அப்படியே சின்னத்துல வச்சு முதுகுத்தண்டை ஸ்ட்ரெயிட்டா வச்சுங்க. நன்றாக அப்படியே ஆழ்ந்து மூச்சு எடுக்கிறோம், மெதுவா விடுறோம். அது மாதிரி செய்யலாங்க. அச்சர தியானம் இல்லைங்களா? ஒவ்வொரு முத்திரைக்கும் அது செய்யலாம். இப்போ ஆள்காட்டி விரல வச்சா ஒவ்வொரு ரேகையிலையும் இப்படி வச்சு நல்லா மூச்சு எடுத்து விடுறது. இது 21 சுவாசம் கிடைக்கும். 21 சுவாசம் செய்யும் போது நமக்கு முழுமையான நல்ல ஆற்றல் கிடைக்கும். சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. அம்மா, ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீங்க கலந்து செய்யலைன்னா கூட இதுல ஆன் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாமா? அதுவே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமா? சரிங்க. செய்யறது இல்லையா? அதனால ஏன் அதை நம்ம அதனாலதான் நான் வந்து 6 மணிக்கு மேல வந்துட்டு இருந்தேன். செய்யக்கூடாதுன்றதுனால இனிமே நான் நாளையில இருந்து நாங்க கலந்துகிட்டு பாக்குறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதிகமா வாழ்க வளமுடன். சுகந்தி மேடம், நீங்க அந்த நேரத்துக்கு அவங்க சொல்றது என்னன்னு கிடையாது. நீங்க உங்க பயிற்சிகள் சொல்லி கொடுக்கறத விட நீங்க செய்யலாம். அது தொடர்ச்சியா ஐயா செய்யற பயிற்சிகளை விட்டுட்டு உங்களுக்கு உண்டான பயிற்சிகளோட நீங்க தொடர்ந்து செய்யலாம். நன்றி. சரிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. பயிற்சின்னு சில இருக்கும். ஐயா சொன்ன மாதிரி அக்ஷர தியானம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. அது வந்து நீங்க ரெகுலரா செய்ய மத்த பயிற்சி ஆசனங்கள் செய்யக்குள்ள நீங்க இதை செஞ்சுட்டு கூட இருக்கலாம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சக்திவேல் சார். சக்திவேல் சார். சக்திவேல் சார். லைன்ல இருக்கீங்களா? வீட்டுல இருக்கா? வீட்டுல இருக்கு. சக்திவேல் சார், வீட்டுல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணீங்களா? நாளைக்கு சார் கொஞ்சம் ஒர்க் இருக்குனாரு.
பிரசிடென்ட் சக்திவேல் சார். அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க. ஒர்க்ல இருக்காங்க. ஓகே, நன்றி நன்றி. சரி சரி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். சார்